மருமகளே, மருமகளே என்ன பண்ற உள்ள? இங்க கொஞ்சம் வா. என்னத்த சும்மா கூப்பிட்டு இருக்கீங்க? எங்க ஒரு வேலை செய்து கூப்பிடுறீங்களா? அப்படி என்ன வேலை செய்யற நீ? அன்னைக்கு அரைச்சு வந்தீங்களே கடலை மாவு எங்க வச்சிங்க? அங்க சமையல் ரூம்ல ஒரு தூக்குல தானே இருக்கு. பாக்கலையே நீ? தூக்குல இருக்குதா? ஏன் டப்பால கொட்டி வைக்கலையா? இல்லையே, கொஞ்சம் சூடா இருந்தது. ஆட்ட அப்புறம் கொட்டிக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப நேரமா தேடிங்க இருந்தியா? ஆமா, அரை மணி நேரமா தேடி இருக்கேன். சரி சரி, தூக்குல தான் இருக்கு. பஜ்ஜி போட போறியா? ஆமா, உங்களுக்கு பஜ்ஜி போட்டு எடுத்துன்னு தரப்போறேன். எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. சரி, பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கூட வாங்கினோங்க. பஜ்ஜி போட போகுதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு உருளைக்கிழங்கு? போங்க சீக்கிரமா வாங்கினோங்க சொல்றேன். சரி போயிட்டு வேற என்ன பண்ண போறா தெரியலையே. வேற ஏதாவது புதுசா டிஷ் செய்ய போறா இருக்கு. பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வேணுமா இல்ல சின்ன சின்னதா வேணுமா? ஏதோ ஒன்று வாங்கினோங்க. எங்க நின்று பேசுறீங்க? மணி ஆகுது. இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேன். கையில் இருக்குதான் போய் பார்க்கலாம். அம்மா முச்சி வாங்குது. கடையில் என்ன கூட்டம்? அச்சு முச்சி வாங்கி எடுத்துக்கல உயிரே போச்சு. இன்னும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஆட்டை போட்டுனதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. கடைக்காரங்க என்ன தேடி வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க வீட்டில். இந்த மருமகளே உருளைக்கிழங்கு. ஏன் இந்த உருளைக்கிழங்கு வாங்கினீங்க? ஏன் என்னாச்சு? எதுனா உருளைக்கிழங்கு கேட்டேன். உருளைக்கிழங்கு தான் கேட்டேன். இந்த மாதிரி வெள்ளை உருளைக்கிழங்கு கேட்கல. கொஞ்சம் செம்மண் கலர்ல இருக்கும் பாருங்க. அந்த உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓ அப்படியா? நிம்மடி சொல்லக்கூடாது. உங்களை வச்சு நீ வேற என்ன பண்ணுறது? நானே கொடுங்க அப்படி. ஆமாம், இது ஆட்டையை போட்டுன்னு வந்த கஷ்டம் எனக்கு தெரியும். நீட் அப்புறம் எப்படி இதனால கேட்டக்கூடாது. அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துப்பாங்க. யாரும் மூஞ்சி வச்சுன்னு இல்லை. போயிட்டு என்ன செய்ய போய் செஞ்சு எடுத்துன்னு வா. அப்படி கூட கொஞ்சம் காய் போட்டு எடுத்துருவா. அப்போ சாப்பிட நல்லா இருக்கும். நான் எதாவது சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறேன். சாப்பிட்றதுக்குலாம் யாரும் எதுவும் செய்யல. நான் வந்து மூஞ்சிக்கு போகிறதுக்கு ஃபேஸ் மாஸ்க் செய்ய போகிறேன். ஃபேஸ் மாஸ்க் என்னது? அது மூஞ்சி பல இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்க மிக்ஸில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் கடலைப்பருப்பு அவருக்கு பற்றியா கடலை மாவு அதெல்லாம் போட்டு அரைச்சி மூஞ்சில் போட்டால் நல்லா மூஞ்சி பல இருக்கும். அதான் செய்வேன். இதுக்கு தான் என்ன சீக்கிரம் உருளைக்கிழங்கு வாங்கினு என்ன அதட்டினியா நீ? ஆமாம், அதுக்கு தான். எவ்வளோ தைரியம் உனக்கு? நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. 5 நிமிஷத்துல எனக்கு பஜ்ஜி வேணும். விடுக்கா ரொம்ப திமிர் அதிகமாயினே போகுது. உங்களுக்கு பஜ்ஜி வேணா நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ஓ அப்படியா? அப்போ நான் வாங்கி இந்த உருளைக்கிழங்கு கொடுப்பி. போ வேலையை பாரு போ. ரொம்ப நேம் பண்ணுறீங்க. தேவை கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஓ நீ பண்ணுறதோட நான் அதிகமாக பண்ணிட்டேன். சரி கொடுங்க, பஜ்ஜி கொடுத்துறேன். அப்படி வரணும் வழிக்கு. இந்தா தண்ணி கொடுத்துன போய் துறையிலான்னு பார்த்தா எங்கன்னா விடுதுங்களா? உயிரை எடுத்துன்னு கிடக்குங்க. என்ன அங்கே முணுமுணுப்பே? ஆர்டர் ஃபாஸ்டா? ஒன்றும் இல்லை. என் பிள்ளைய சொன்னோம் நல்லா செல்லம் கொடுத்து கெட்டு வச்சுக்கிறான். நம்ம கொஞ்சம் மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு நம்ம காமெடி பீஸ் நினச்சிக்கிறாங்க. நமக்கு இது தேவைதான். இருக்கிற அழகே போதும்னு கும்பிட்டுருக்கணும். ஃபேஸ் மாஸ்க்னா அதுவா இதுவா நல்லா மாட்டணுமா? இப்போ இன்னும் போலியா நீ? அது ஒன்றும் இல்லை. உருளைக்கிழங்கு வட்ட வட்டமாக போடலாமா இல்லை நீட்டாக போடலாமா யோசிச்சுன்னு இருந்தேன். வட்ட வட்டமா 4 பஜ்ஜி, நீட்டா 4 பஜ்ஜி போட்டு எடுத்துனவா. சரிங்க தே. அந்த பஜ்ஜி மேலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடு. கொஞ்சம் லைட்டா மிளகாய்த்தூள் போடு. சரிங்க தே. அப்படியே கொஞ்சோண்டு உப்பு போடு. மறந்துட போறேன். மறக்க மாட்டேன், வேணும்னே செய்வேன். அப்படிலாம் இல்லை தே, கரெக்டாக உப்பு போடுவேன். சரி பேசுறேன்னு கதை ஆகட்டும். போ இதுதான் சொந்த செலவில் சூனி வச்சுக்கிறது இப்படியே. அப்படி நம்ம தான் பண்ணிருக்கோம். 5 நிமிஷம் என்ன லிஸ்ட் எல்லாம் கொடுக்கும் ஓடிடலாம் உள்ள.